விளையாட்டு மேசையை சுற்றி அமர்ந்திருக்கும் ஒழுங்கு கீழே உள்ளது. இவர்களில் Fற்கு எதிராக இருப்பவரின் வலது கை பக்கம் உள்ளவரை குறிக்கும் எழுத்தை தருக. இதுல 8 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுல Fக்கு எதிராக இருப்பவர்டா Fக்கு எதிராக, அப்ப Aக்கு எதிரா E, அடுத்தது Gக்கு எதிரா C, அடுத்தது Hக்கு எதிரா D. அப்ப இல்ல Fக்கு எதிரா என்னடா B. அந்த B ல வலது கை பக்கம் காட்டுற எழுத்து யாருன்னு கேட்டுட்டாங்க. அப்ப இதுதான் வலது கை, அப்ப இது இடது. இதுல கேட்டிருக்கா வலது கை பக்கம் இருப்பவரின் எழுத்து இரண்டா A. அடுத்த கேள்வி, முன்னுள்ள வினாவின் படி இவர்களில் AE தங்கள் இடங்களை மாற்றினார்கள். அப்ப இல்ல AE தங்களோட இடங்களை மாற்றுறாங்களாம். அப்ப இங்க E வருவர், இங்க E வருவர், இங்க A வருவர். அடுத்த தடவை சொல்லியிருக்காங்க. அடுத்து HD தங்களிடங்களை மாற்றுகிறாங்களாம். HD, அப்ப இங்க D வரும், H இங்க வரும். அப்ப அடுத்தது சொல்றாங்க, அதுல D என்பவருக்கு முறையே வலது கை பக்கமும் இடது கை பக்கமும் உள்ளவர்களை குறிக்கும் ஆங்கில எழுத்துக்களை எழுதுக. இதுல மிச்ச எழுத்துலாம் இடம் மாறாது, இந்த 4 எழுத்துக்கள் தான் இடம் மாறும். அப்ப இதுல E இங்க வந்துட்டு, A இங்க வந்துட்டு, அடுத்தது H இங்க வந்துட்டு, அடுத்த D இங்க வந்துட்டு. அப்ப G அந்த வரும், அப்ப இங்க G வரும். அடுத்தது இங்க C வரும், அடுத்தது இங்க B வரும், அடுத்தது இங்க F வரும். அப்ப இந்த கேட்டிருக்க கேள்வி என்னன்னா, D என்பவருக்கு முறைய வலது கை பக்கமும் இடது கை பக்கமும் வேண்டா, அவர் வலது பக்கம் இது, இது. அடுத்தது இடது பக்கம் இது. அப்ப இது வலது இடது. இல்ல கேட்டிருக்க கேள்வி என்னன்னா, அதன் முறையே வலது கை பக்கமும் இடது கை பக்கமும் வேண்டா, வலதுல இருக்கிறது G. அடுத்தது இடது பக்கமாக இருப்பது E. அப்ப விடை என்னண்டா GE. நன்றி.